என் கல்யாண நாளுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். என் கல்யாண நாளுங்கிறத நான் மறந்துட்டேன். போக வந்துட்டாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முத்தகாப்பட்டிக்கு போயிடுவோம் போடுற மாதிரி அவர் வந்து சஜஷன் பண்ணியிருந்தார். அதை தான் நான் வந்து சுடுதண்ணி வச்சு காய்ச்சி அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். சரி, ஓகே, இதுவே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். கோழி பண்ணையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போக பாலை போட்டு கத்தி விறான்னு கத்தி அந்தான பால் பீச்சிட்டு இருந்தேன். அவருடைய அந்த என்னப்பா என் வந்து சொல்றான் அவங்க அம்மாட்ட, எனக்கு தெரியும் அவள் எப்படி டேட் ஆயிடுவான்னு. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணியிருப்பான், நம்மளோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். என்னப்பா 5 பார்ட் 5. நம்ம லாஸ்ட்டாக போட்டதை பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, அதுக்கும் நான் சொல்கிறேன். பட் அந்த இடம் வரும்போது நான் கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா நான் தெளிவாக வீடியோ போட்டுட்டு வரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரக்ஷா வந்து உட்கார்வா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவங்க சர்ஜரிக்கு நான் சொல்லியிருப்பேன். சர்ஜரி பண்ணி குழந்தை யாரும் வாங்கல, நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்ட. ஆமாம், அதோட நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது அது என்ன சொல்லிடுறேன், இவங்க வந்து தீபாவளி முடிஞ்ச அந்த இயரில் அக்டோபர் 31, அக்டோபர் வந்து 27 தீபாவளி 31 இவங்க பிறக்கிறாங்க. அப்போது பொண்ணு பிறந்துட்டாங்க, யாரும் குழந்தைய வாங்கலை. சரிங்களா? காலையில் டைம் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு என்னை கொண்டாந்து வார்டிலெலாம் செட்டில் பண்ணிட்டாங்க. பண்ணின பின்னாடி குழந்தைகிட்ட யாருமே இல்லை. அப்பா இல்லை, சித்தி இல்லை, மாமியார் இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் இவ வாக்கில் இவ படுத்திருந்தா. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு இவ வந்து இவளுக்கு என்னன்னா எங்கள் சைட்லலாம் பையன் தம்பிமான்னு சொல்லி கொடுத்து இவ வந்து என்ன பண்ணிட்டான்னா, என்னை கருத்தரிச்ச நாள்ல இருந்து டெலிவரி ஆகி தம்பிமானே கூப்பிட்டு இருந்தா. தம்பி பிறக்கல, பாப்பா பிறந்துருச்சுனோடனே இவளும் எனக்கு பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால எங்கள் வீட்டு சைடில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு பையன் வேணும், புள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நின்னாங்க. எதுனாலும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டாங்கனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. வெளியில் நடந்த சண்டை சச்சரவு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் போக தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு இருந்த கவனிப்பு 2வது பிள்ளைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கே பெரிய கவனிப்பு இல்லை, அந்த பெரிய கவனிப்பு கூட இந்த சின்ன பிள்ளைக்கு இல்லை. ஒரு காஃபி, அதாவது 3வது நாள் காஃபி லிக்விட் ஐட்டம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு இட்லி, அப்புறம் அரை இட்லி, அந்த சோறு ரசத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க. இது முடிஞ்சு அதே போல் இவளையும் வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிள்ளைய நீங்கள் 5 மாதத்தில் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இப்போ இந்த புள்ள வந்து இவளுக்காகவே எங்கள் அப்பா மாடு வாங்கிருச்சு. எப்படி மாடு வாங்கிட்டாங்க, இவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாடு வாங்கிட்டாங்க. பிறக்க போகிற பேர பிள்ளைக்கு அது நடந்து போகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அதுக்காக மாடு வாங்குறேன்னு எங்கள் அப்பா மாடு வாங்கிருச்சு. இவ பிறந்த உடனே வீடு ஒன்று கரையும் பண்ணி இல்லை, இவ பிறந்த போது தான் எங்கள் அப்பா வீடு வாங்குச்சு. இவ பிறந்து அக்டோபர் 31 பிறக்கிற, நவம்பர் 7 எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். என் கல்யாண நாளுங்கிறத நான் மறந்துட்டேன். நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முத்தகாப்பட்டியில் இருக்கிற வீடு, எங்கள் மாமனார் பேரில் இருந்த வீட்டை வந்து இவங்க அப்பா பேரில் கரையும் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எங்கள் மாமி வந்து போகல வரல, பேசாமல் தான் இருந்தாங்க. 30-35 அப்புறமும் தனியாக தான் இருந்தோம். எங்கே தனியாக? அந்த வீடு கரையும் பண்ணதுக்கு அப்புறமும் நான் தனியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்து சொல்லிட்டு அது கரையும் ஆயிடுச்சுங்களா. கரையும் ஆன உடனே எங்கள் அப்பா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நர்ஸக்கா வந்துட்டு 2 பொம்பளை பிள்ளை ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க, பையன் தத்தெடுக்கிற ஐடியா இருக்கானாங்க. இல்லை, பையன்லாம் எனக்கு தத்தெடுக்கிற ஐடியா இல்லைன்னு. அப்போ 2 பிள்ளைக்கும் காசு வரும், எழுதி விடலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் ஃபார்ம் எடுத்து முயற்சி பண்ணி எல்லாம் எழுதி விட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் எல்லாம் பண்ணியாச்சு. இவ பிறந்த 15 நாள்லேயே இவளுக்கு பேர் இவங்களாம் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட்லாம் நிரஞ்சனேன்னு இவளுக்கு பேர் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் தான் நம்ம வந்து 2 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி நம்ம பணத்துக்கு எழுதி விட முடியும்.
சரின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டில் பேர் சேர்த்தி அதுக்கான போட்டோ பார்த்திருக்கேன் பாப்பா வெள்ளையா இருக்கும். நான் மருதாணி எப்பவுமே என் கையில வந்து மருதாணி இருக்கும், சட்டையோட வெள்ளையா இருப்பேன். அப்படியே இப்படி பிடிச்சிட்டு நிப்பேன். நாங்க 4 பேரும். இவ அவங்க அப்பா மடியில உட்காந்துருப்பாங்க, இவளை வந்து நான் இப்படி வவா குஞ்சு மாதிரி இப்படி அந்த பிடிச்சி போட்டோல நீ மட்டும் பளிச்சுன்னு அடிப்பது. அந்த கேமரா வெளிச்சத்துக்கும் நானே சொல்றேன். 3 நாள் ஆச்சு தம்பி அம்மா வந்துட்டேன். இவங்க வந்து சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு டென்ஷனோட எடுக்கிறோம். ஆமா போயிட்டு இருக்கு. அது எப்படி சக்சஸ் அது ஆகும் வந்து இன்னைக்கு இல்ல ஒரு 3-4 டேஸாவே இஷ்யூ. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயம். ஆனா அதுவே கொஞ்சம் பெருசா டீப்பா போயிட்டு இருக்கு. ஆமா சரி ஓகே. இவங்க வந்து என்ன தம்பிமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பா பிறந்துச்சோடனே இவங்க வந்து எனக்கு பாப்பா வேணாம் தம்பி தான் வேணும். போட்டோ இப்படி தூக்கி வச்சு வவா குஞ்சு. சரி ஓகே. அதுக்கு வந்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பியாச்சு. பேரு நிரஞ்சனின்னு வச்சாது, பர்த் சர்டிபிகேட் வாங்கியாச்சு, ரேஷன் கார்டில் பேர் எனக்கு பேர் சேர்த்தியாச்சு, வச்சுட்டு எங்க அம்மாக்கே தெரியாதான் வச்சாச்சு. ஆனா எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் 4th சேனல் ஒரு டைம் பார்த்திருக்கேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எந்த அட்ரஸ்ல இருந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்துட்டு சிகிச்சை நடந்துச்சோ, எந்த அட்ரஸ்ல டெலிவரி ஆச்சோ அந்த அட்ரஸ்ல தான் வந்து தாயும் சேயும் ஆமா தாய் சேய் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? எங்க அப்பா இதுக்காக மாடு வாங்கி கட்டிட்டாரு. என்னமோ சொல்லுவாங்கல்ல, மாடு வாங்கி கட்டிட்டாரு. கரெக்டா ஐப்பசி 15 பிறக்குறாங்க. மார்கழி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 1 வந்து கிளம்பியாச்சு. அப்ப கரெக்டா மார்கழியில ஒரு 31 நாள், இதுல வந்து ஒரு 15 நாள், உனக்கு ஒண்ணு ஆச்சு அதெல்லாம் சொல்லு. வந்து ஒரு 45, அதுல ஒரு 47 நாள், கரெக்டா 48 நாள் வச்சுக்கோங்க. ஐப்பசியில 31 நாள் வந்துச்சுன்னா 48 நாள் பிள்ளையில எடுத்துக்கிட்டு என்னை வீசான கூட்டிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல இவங்க எனக்கு சர்ஜரி, நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு என்னை பார்க்கவோ எங்கிட்ட பேசவோ யாருமே தயாரா இல்லை. எங்கிட்ட பேசவும் இல்லை. எங்க பெரிய மாமியா வரல. நடந்துருச்சுங்களா? எங்க அப்பா ஒரு பெரிய கைத்து கட்டல், இந்த பக்கம் நீயும் உன் பிள்ளையும், இந்த பக்கம் உன் பெரிய பிள்ளை அப்படின்னு படுக்க வச்சிட்டாங்க. திரும்ப இவ தனியாக படுத்துக்க மாட்டேன்ட்டா. நான் தான் அவளுக்கு தனியாக படுத்துக்கவே மாட்டேன்ட்டா. இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர், இப்படியே வந்து அந்த 48 நாள் கடந்து போயிட்டேன். 48ஆவது நாள் என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முத்தகாப்பட்டிக்கு போயிடுவோம், வீட்டில் குக்கர்லேருந்து சிலிண்டர்லேருந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் முத்தகாப்பட்டிக்கு போயிடுவோம், நீ பிள்ளைய கொண்டு வந்து வீசாந்த வீட்டில் இருன்னு சொல்லிட்டாங்க. எப்போ எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு 2 நாள் இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ நான் உட்காந்து அழுகுறேன். இட்லி சட்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன், குக்கர் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவளும் குழந்த 2.5 வயசு, நானும் சர்ஜரி. என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பக்கத்தில் செல்லம்மாக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. உண்மையாக அந்த அக்காவில் கிரேட், கடவுளுக்கு சமம். இந்த மாதிரி நான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது சரி கம்முன்னு இருப்பில்லைன்னு எனக்கு ஒரு சீலை, இந்த பிள்ளைக்கு துணி, இந்த பிள்ளைக்கு ஒரு கவுனு, கம்மி ரேட்டில் தான், அது எல்லாமே அந்த அக்கா வந்து தெரிஞ்ச கடையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு இட்லி பாத்திரம், ஒரு குக்கர், அதெல்லாம் அந்த அக்கா பேர் செல்லம்மான்னு போட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. நீ போ கவிதா, நீ போய் நல்லா இரு. அப்ப அந்த பேர் போட்டது எதுவும் அவங்களோடது கிடையாது, 2 பேர்த்து ஒரே பேருங்கிறனால அவங்களோட ஆக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா சொல்லிட்டாங்க. அந்த அக்காவை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னாடி என்னையே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் விட்டுட்டாங்கப்பா. விட்டுட்டு இவங்க கிளம்பி முத்தகாப்பட்டி போயிட்டாங்க. இவங்க இருக்காங்க. இவங்க காலையில் இவங்க அப்பா 9 மணிக்கு வேலைக்கு போனாங்க. நைட்டு 10-10:30 தான் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பால் வாங்க என் கையில் 10 ரூபா காசு தர மாட்டாங்க. எனக்கு வந்து 3 மாதம் கூட தாய்ப்பால் இல்லை. எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நாங்கள் போகும்போது எனக்கு தாய்ப்பால் நின்றுச்சு. பால் நிப்பாட்டிட்டாங்க. இவ கத்திக்கிட்டே இருப்பா. எனக்கு தெரியாது அந்த வயசுல வந்து பால் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். பால் சப்பை கொடுத்தா சப்புவோம், ஆனால் பால் வரலைன்னு அழுவோம். என்ன பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பால் வாங்கி ஊற்ற ஆரம்பித்தேன், குடிச்சா. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அந்த பால் வாங்க கூட காசு தரல. இவளை என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு முத்தகாப்பட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் இவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு, எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு வந்துட்டா. குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடையாது. அப்போ பால் வாங்க காசு கிடையாது. பேசாமல் அங்கே சுமதி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க.
அந்த அக்கா வந்து கதம்பம் பூவெல்லாம் கட்டி கடைக்கு கொடுப்பாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வீதியிலேருந்து பூ கொண்டு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க. அமாவாசை வெள்ளிக்கிழமைனா பூ அதிகமாக வரும். அப்போ 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து கட்டிக்கலாம். முளத்துக்கு ஃபஸ்ட்டு 15 பைசா, ஒரு முளம் கட்டினோன்னா 15 பைசா, அப்படியே பண்ணி 1.20 வரைக்கும் நான் கட்டினேன் ஒரு முளத்துக்கு. அந்த பூ கட்டி தான் இவளுக்கு நான் பால் வாங்கி ஊற்றினேன். ஒரு நாளைக்கு 50 முளம், 60 முளம், 100 முளம், 150 முளம், ஆயுத பூஜை டைமில் 500 முளம், 600 முளம் கூட கட்டிப்பேன். கட்டி இப்படியே ஊடு ஃபுல்லாக வந்தால் போட்டு வச்சுருப்பேன். அதை இவ காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க அப்பனுக்கு சோறைக்கு தாட்டி விட்டு இவளுக்கு குளிக்க வச்சு இவளுக்கு சோறு கொடுத்துட்டு இவளுக்கு தண்ணி காய்ச்சி இவளுக்கு குளிக்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு பூரம் அதுக்குள்ளார எல்லா வேலையும் துணிமணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்து பூ கட்டுவேன். 12:30 1 மணி வரைக்கும் தூங்கும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சுப்பேன். இந்த காலை நீட்டி போட்டு இந்த காலிலேயே போட்டுக்கிட்டு இப்படியே பூ கட்டுவேன். இப்படியே அப்படி இப்படின்னு 8 மாதம் ஆச்சு. 8ஆவது மாதம் பல்லு முளைக்கிறது தின்ன போடும்போது வயிற்றால போகும் இல்லையா, வயிற்றால போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் நெல்லுமணி எடுத்து கீறி விட்டு எல்லாம் பண்ணோன்னா பல்லு முளைச்சிருச்சு. 2 டைம் நெல்லுமணி வச்சு கீறிருக்கீங்க. பல்லு முளைச்சிக்கிச்சு. முளைச்சிட்டு அதுக்கப்புறம் குதுக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. சரி சூடு அப்படின்ட்டு நானும் அதை பெருசாக கண்டுக்கல, விட்டாச்சு. அப்புறம் 10ஆவது மாதம் வந்துருச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்னா குப்பரி கடிச்சு தவிழ்ந்து போகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாய்ப்பால் குடிக்கிறது இல்லையா, பசும்பாலை தான் ஊற்றிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த பூ மொட்டு இருக்கு இல்லையா, அந்த மொட்டை எடுத்து வாயில் போட்டா, அரளிப்பூவோட மொட்டு. அது பாய்சன்லாம் எனக்கு தெரியாது அப்போ போட்டா. அப்புறம் அடுத்த நாள் மோஷன் போகும்போதோ இல்லை காலையில் சாப்பிட்டானா மதியம் மோஷன் போகும்போதோ ஈவினிங் போகும்போதோ அந்த மொட்டு வருது அப்படியே ஜீரணாகாமல். அப்போ பயந்துக்கிட்டு அடுத்த நாள் நான் சொன்னேன் அந்த அக்காட்ட போய், அக்கா அந்த மாதிரி ஃபுல்லாக பூ மட்டும் முழுங்கிட்டானா, ஐயோ ஏண்டி இப்படி பண்ணினேன் அப்படின்னு. அந்த அக்கா என்ன சண்டை போட்டாங்க, என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு அந்த அக்காட்ட நான் சொல்லிவிட்டு பூ எடுத்துகிட்டு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 10ஆவது மாதம் நல்லா ஃபுல்லாக வயிற்றால, ஆடி மாதம் வயிற்றால போகுது. இவங்கெல்லாம் பையன் வேணும்னு சொல்லிட்டு பாத யாத்திரைக்கு போகிறாங்க. யாரே என் மாமியா இல்லை பாத யாத்திரை, பையன் பிறக்கணும் 2 வருஷம் பாத யாத்திரை போயிட்டாங்க. இவ பிறந்ததுக்கப்புறம் பாத யாத்திரை நேர்ந்துக்கிட்டாங்க. சமயபுரத்துக்கும் பழனிக்கும். எனக்கு பையன்தான் வேணும், அடுத்து பையன்தான் வேணும், பேர் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாரும் இவ்வளோ முருகான்ட்டு தான் கடந்தா. அப்படி பையன் வேணும், இன்னொரு பையன் வேணும், தண்ணியை போட்டு வந்தால் அவர் அதை விட பேசுவோம். அப்படி இப்படியே 4 அடியில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வயிற்றால போக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறோன்னு தெரியல. கொடலாத்து விழுந்திருக்கும், உரம் விழுந்திருக்குன்னு அதையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நாமக்கல் கார்த்திகைட்ட கொண்டு போய் காமிச்சோம். கார்த்திகைட்ட காமிச்சும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் குழந்தைக்கு வயிறு க்ளீன் பண்ணணுன்ட்டாங்க. ஏப்பா அது வயிற்றுல என்னப்பா இருக்குது, வயிறு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஜிஹெச் கொண்டு போனாங்க. ஜிஹெச் கொண்டு போய் அட்மிஷன் போட்டாச்சு. மோஷன் வந்தால் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு மோஷன் டெஸ்ட் பண்ணால் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன ரீசனே தெரில. திரும்ப சரின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வந்துட்டு பேபி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது ஈரோட்டில், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சஜஷன் பண்ணாங்க. அங்கே போய் 4 நாள் 5 நாளாக வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துட்டு ஓகே லூஸ் மோஷன் நின்றுச்சு. பால் குடிக்கிறா, பசும்பால் தான் குடிக்கிறா. கார்த்திகேயன் வந்து ஒரு ரைஸ் பவுடர் மாதிரி அவர் வந்து சஜஷன் பண்ணியிருந்தார். அதை தான் நான் வந்து சுடுதண்ணி வச்சு காய்ச்சி அவளுக்கு பாட்டில் ஊற்றி கொடுப்பேன். அப்புறம் பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. ஐயோ ரொம்ப வெள்ளையாக இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், எதுக்கு அவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சுன்னு தெரியல. ஏன் இப்போ இப்படி கருப்பாச்சுன்னு தெரியாது. கருப்பானது இப்போ காலேஜ் போனதுக்கப்புறம் தான் கருப்பானா. அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. மறுபடியும் 1 வாரம் கழிச்சு செக்கப் வர சொல்லுவாங்க. அப்போ செக்கப் வரும்போது 10ஆவது மாதம் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே செக்கப்லாம் பார்த்துட்டு பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்டாச்சு. போட்டு வீட்டுக்கு வரும்போது சிரப்பு கொடுத்துருந்தாங்க 2 பாட்டில். வீட்டுக்கு வந்துட்டு அந்த சிரப்பை ஊற்றுனேன். நைட்டு ஊற்றிட்டு காலையில் பார்த்தா வாயிலையும் போகுது, பொச்சிலையும் போகுது, பறந்து அடிச்சுக்கிட்டு போகுது, முடியல. இப்போ தாங்க இந்த பேம்பஸ் எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அப்போல்லாம் துணி தான், காட்டன் துணி, நூல் துணி, அதை கிழிச்சு தான் கட்டிகிட்டு இருப்போம். என்னால் முடியல. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு 2 புள்ள போதும்னு சொல்லிட்டு பணத்துக்கு எழுதி விட்டுட்ட, அதுவும் நான் தாங்க கெட்டவன். அதுலேயும் நான் தான் கெட்டவன். ஃபஸ்ட்டு கெட்டவன் நான் தான். ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் கெட்டவன். அப்புறம் நீ பையன் வேண்டாம் எனக்கு இதே போதும்ட்ட, இப்போ உன் பிள்ளை உன்னை அம்மானே கூப்பிடாது, அது செத்து போயிடும். ஏன்னா அது அப்படிதான் இருந்துச்சு. வயிற்றுல ஏற்கனவே ஒரு டைமு, இப்போ ஒரு டைமு அவங்க வந்து ஏற்கனவே அப்படிதான் கிடந்தாங்க. வாயெல்லாம் வெள்ளையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, விழுன்னு விளக்கமாத்து குச்சி மாதிரி இருக்கும். தூக்குனா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒரு குழந்தைய தூக்குற ஃபீல் கிடைக்காது, போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிட்டு விட்டுட்டு எங்கேயோ நான் போயிட்டேன். இவ அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சப்புன்னு காதில் விட்டு இதில் ஒழுகுது.
எனக்கு அதுவும் தெரியாது. நான் கூட அழுவேன்னா அடிச்சுட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன பண்ண தொடையில தான் அடிப்பேன், நான் கன்னத்தில் அடிக்க மாட்டேன். அது எனக்கு அதுவும் தெரியாது. இவங்களுக்கு 11 மாசத்துல மொட்டை அடிக்கலையே தான் வயிற்றால போயிட்டு இருந்துச்சுட்டு. அப்புறம் திரும்ப நான் வயிற்றாலம் விஷயத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பங்காளி வீட்டில் வந்துட்டு அந்த அக்கா பார்க்க வந்துட்டு, நீ வந்து சேலம் கோகுலம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக்கண்ணே, கண்டிப்பாக அவர்கிட்ட போய் அவங்க ஒரு டாக்டர் பேசணும், நல்ல அவர் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வயசானவர், நீ அங்கே கூட்டிகிட்டு போக்கணுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 4 மணிக்கு எந்திரிச்சு வண்டியை கொண்டு போய் நாமக்கல் ஸ்டாண்டில் போட்டு இவங்க பாட்டியாக நானும் கட்ட போய் வழிய துணி, ஏன்னா அவங்களுக்கு துணி தானே, பேம்பர்ஸ்லாம் இல்லைல்ல, வயிற்றால போனால் மூட்டை கட்டி வச்சுக்கிறது, மறுபடியும் எடுத்து கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். 5:30க்கெல்லாம் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டோக்கன் நம்ம போயிட்டு 8 மணிக்கு டோக்கன் போட்டாங்க. டாக்டர் 11 மணிக்கு வந்தாங்க. என்னம்மா பிரச்சனை, எல்லாரும் இவ்வளோ பெரிய ஃபைலில் எடுத்துகிட்டு போகிறேன். சார் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். பிள்ளைய அங்கே படுக்க வச்சுட்டு நீ அந்த பக்கம் நில்லுன்னா கொண்டு போய் படுக்க வச்சுட்டு கத்துது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு நான் இந்த பக்கம் நிற்கிறேன். அவர் ஒன்றுமே பண்ணலை. பாப்பா கிட்ட போனாரு, போயிட்டு பிள்ளை வந்து வாயை தான் பார்த்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வாயை தான் பார்த்துட்டு, உனக்கு புள்ள முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்டார். சரி எனக்கு புள்ள தான் வேணும். மறுபடியும் கேட்டார், புள்ள முக்கியமா பணம் முக்கியமானது. சரி எனக்கு புள்ள தான் சார் முக்கியம், எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போனா நீ அட்மிஷன் போட்டுன்ட்டாரு. அவர் எதுவுமே பேசலை, அட்மிஷன் போடுன்ட்டாரு. சரி ஓகே, நான் அட்மிஷன் போடுறதுக்காக எந்த ஒரு ப்ரிப்பரேஷன்லையும் போகலை. சரி ஓகே அப்படின்னு அட்மிஷன் போட்டாச்சு. எமர்ஜென்சி வார்டில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு நாள் வந்து எமர்ஜென்சியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டுட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு கேரளாவிலேருந்து டாக்டரை வர வைக்கிறார். வர வச்சுட்டு சுற்றியும் இது இவ்வளோ தான் இருக்குது, சுற்றியும் நிற்கிறாங்க டாக்டரு. நான் உண்மையாக சொல்கிறேன், ரியலாக எனக்கு நடந்தது. சுற்றியும் டாக்டர் நிற்கிறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. சத்தியமாக இன்னைக்கு நான் வந்து இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு அன்னைக்கு எனக்கு படிக்க தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கு படிக்க தெரியும். அன்னைக்கு என் பேரை வந்து நானாக ஒவ்வொரு எழுத்தா KAVITHA அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். படிக்க தெரியாது, எழுத தெரியாது. பேசுகிறாங்க, நான் இப்படியே நிற்கிறேன். நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சீலை 3 நாள் குளிக்கவே இல்லை. நான் இப்படியே நான் நிற்கிறேன். தாய்ப்பால் கொடுக்குறியாம்மா? இல்லைங்க மேம். வேறு என்ன கொடுக்குற? இந்த டப்பா, அந்த பேர் எனக்கு சொல்ல தெரியாது. டப்பாவை எடுத்து கொடுத்தேன். இது யார் உங்களுக்கு சொன்னாங்க? நாமக்கல்ல கார்த்திகேயன்னு சொல்லிட்டு அவர் தான் சஜஷன் பண்ணாரு சொல்லிட்டு அவர்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். சரி ஓகே இதுவே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஓகே நான் அதை வச்சாச்சு. பாட்டிலில் கொடுக்குறியா? ஆமாங்க மேம். அவளுக்கு சங்கில் கொடுத்தா வாந்தி பண்ணிடும், அதனால பாட்டிலில் கொடுக்குறேன். பாட்டில் சுடுதண்ணில் வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் கொதிக்க வச்சுட்டு தான் கொடுக்கணும் நாங்கள். சரி ஓகே 3 நாள் கழித்து நான் வரேன், உன் பிள்ளை சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக கடவுள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. இந்த கையிலையும் இந்த கையிலையும் என்பிளான் போட்டிருந்தாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றும் போது இப்படியே தாங்க நான் உட்காந்துருப்பேன். கார்த்திகேயன், GH, பேபி அண்ட் வந்து கோகுலம் இப்படியே சமணங்கால் போட்டுட்டு பிள்ளைங்க போட்டு இந்த கை இப்படி வச்சுட்டு இப்படியே தான் எத்தனை நாள் குளுக்கோஸ் ஏறினாலும் இப்படியே தான். ஒருத்தர் ஒரு நாள் வந்து நான் பார்த்துக்கிறேன், உன் கால் ரத்தம் கட்டிக்கும், நான் காலை நீட்டுன்னு என்னை யாரும் சொல்ல. இதுக்கு நடுவில் எங்கள் அப்பா வந்து பார்க்கல, எங்கள் அண்ணன் வந்து பார்க்கல, யாரும் வரலை. ஓகேங்களா? ஈரோடு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஆனால் வந்தோடனே திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க எங்கள் மாமியை விட எங்கள் அப்பாவுக்கு. ஆட்டோவில் எங்கள் அப்பன் எங்கள் பெரிய மாமியா புள்ள எல்லாம் வந்திருக்காங்க. 500 ரூபா காசை காணாமல் எங்கள் அப்பா தலையில் கட்டிட்டாங்க. கட்டிட்டு எங்கள் அப்பா மேலே கூட வரல, பிள்ளைய வந்து பார்க்கல, அப்படியே இறங்கி போயிட்டாங்க. அப்போ நான் என் பேத்தியை பார்க்க வந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. இந்த சம்பவம் எனக்கு தெரியாது. நான் மேலே 3வது மாடியில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்குள்ளாரே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அக்கா தங்கச்சி எங்கள் பெரிய மாமியா புள்ள இவங்க அப்பா எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என் காதுக்கு என்ன தகவலே வரலை. சரி ஓகே அப்படின்னு நானும் அதை விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப ட்ரிப்ஸு போட்டு 3 நாள் கழித்து டாக்டர் வந்தாங்க. ஓகேவா, பிள்ளை எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, ஏதாவது சாப்பிட்றாளா, கஞ்சி குடிச்சாலா? குடிச்சா. சரி ஓகே. பால் கொடுத்து பார்த்தீங்களா? இல்லை கொடுக்கல. பால் கொடுக்க வேண்டாம், அவளுக்கு சேரலை. பால் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுவே கொடுங்க, ரைஸ் கொடுங்க, ஃபுட்டு இந்த பழம் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே. 5 நாள் கோகுலமில் வச்சுருந்துட்டு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட நான் வரும்போது ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு.
நீ அந்த இடத்துல நான் டெஸ்ட் அவர் நல்ல ஞாபகம் வச்சுட்டு என்ன கேட்டார், உனக்கு புள்ள வேணுமா பணம் வேணுமாங்க தான் அந்த இடத்துல உனக்கு டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். எதனால எனக்கு அவர் டெஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் அதுக்கான விளக்கம் கொடுக்கல. நீ 2 டைமுமே பதட்டத்தோட எனக்கு புள்ள தான் வேணும்னு சொன்னேன். ஸோ அதனால உனக்காக நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூர்டு இல்லாத பிள்ளை மாதிரி நீ இருக்க, ஆனால் அந்த இடத்துல உன் குழந்தை வேணும்னு நீ சொன்னேன்னு சொல்லி அவர் எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொன்னார். நீ அந்த இடத்துல அதை சொன்னதுக்கு நீ 1 செகண்ட் யோசிச்சுன்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு. நல்லது தான், ஆனாலுமே அந்த இடத்துல எனக்கு வந்து அது கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் ரிப்பீட்டடாக மண்டையில் ஓட்டினேன். இதுக்கெல்லாம் பணம் என்ன தெரியுமா பண்ணோம், எங்கள் அப்பா போட்டிருந்த செயின் தாலிக்கொடி எல்லாத்தையும் பைனான்ஸில் போயிட்டு 2 ரூபா வட்டிக்கு அன்னைக்கே எப்போ 2009 2 ரூபா வட்டிக்கு விட்டாச்சு, கொண்டு போய் கொடுத்து பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செக்கப் வர சொல்லுவாங்க. போய் தம்பி என்கிட்ட கலக்கணும் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியை சொல்கிறாங்க, இங்கே பக்கி அதாவது குழந்தை சரியாயிட்டா ஓகே அப்படின்னு அவங்க யோசிக்காம, ஓம் பிள்ளை அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓம் பிள்ளைக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், தாலிக்குடி கொண்டு போய் எல்லாம் ஃபைனான்ஸ் வச்சுருக்கோம், நீ தான் வேலைக்கு போய் திருப்பணுன்ட்டாங்க. ஒன்றுமே நான் சொல்கிறதுக்கு இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இவளுக்கு அந்த வருஷம் வரத்துக்குள்ளார இதெல்லாம் நடக்குது. அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இவளை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கோழி பண்ணையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போயிட்டு இவங்களுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்து பண்ணி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போய் இந்த ஜாதகம்லாம் பார்க்குற பழக்கம் இருக்குது. ஜாதகம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் அம்மாவா அது அப்பெல்லாம் இல்லை அம்மாவை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த டயத்தில் எனக்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. டைஃபாய்டு காய்ச்சல் என்னமோ சம்திங் வந்துருச்சு. எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவை திங்கிறதுக்கு தான் இவ பிறந்திருக்கா, அம்மாவை திங்க தான் இவ வந்திருக்கிறா அப்படின்னு அவங்க உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நான் இவளுக்கு உடம்பு சரியாக போனேன், பூக்குழி இறங்குறேன், அடி விழுந்து கும்பிட்றேன் அப்படின்னு எந்தெந்த சாமிகிட்டலாம் என்னால் வேண்ட முடியுமோ எல்லா சாமிகிட்டையும் வேண்டி இவளுக்காக பரிகாரமும் நான் செய்கிறேன். அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து பூக்குழி இறங்குறேன். இவர் ரெடி ஆகிட்டா ஓகே நல்லா இருக்கா டன். அந்த காதில் அடித்து அது நான் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்திகிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கும் வந்து ஜவ்வு ஓட்டேன்னு மருந்து மாத்திரை கொடுத்தாரு, முடிஞ்சிருச்சு. 3ஆவது வயசில் இவளுக்கு மொட்டை அடித்து காது குத்திக்கலாங்கிற முடிவோடு நின்று போச்சு. இதெல்லாம் அந்த கடனெல்லாம் கட்டிட்டேன். இவளுக்கு வாங்கினேன் 1,50,000 ஏதோ சம்திங். ஆனால் அன்னைக்கு ரேட்டுக்கு அது ரொம்ப அதிகமான ஒரு தொகை. எல்லாத்தையும் சமாளித்து கட்டி ரேட்டுக்கு அது அதிகமான தொகை தான் பண்ணிட்டு இவங்க ஆளாக இருக்காங்க. ஓகே, எங்கள் மாமியார் வேலைக்கு அனுப்புனதே கிடையாது, வீட்டு வேலை செய்ய விட்டது கிடையாது, துணி துவைக்க விட்டது கிடையாது, பாத்திரம் விளக்க விட்டது கிடையாது, ஊடு கூட்ட விட்டது கிடையாது. பிள்ளைங்களுக்கு சோறாக்கி வச்சுட்டு போவேன், காலையில் இவங்களுக்கு குளிக்க வச்சு தலை சீவிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்துக்கு அந்த பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அவங்க குளித்து சோறு திங்கிறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். திரும்ப சாயங்காலம் நான் வந்து எங்களோட சண்டை கட்டுவாங்க, என் புருஷன் சண்டை கட்டுவோம். இதுக்கு நடுவில் இப்படியே போச்சு. சரி ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இவங்களையும் ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்தியாச்சு. இவங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்த அனுமதிக்கல, நான் சேர்த்தி ஆகணும்னு கட்டாயப்படுத்தி சேர்த்தியாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பூரிய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வாடகை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒரு 2 வருஷமாக என்னமோ இருந்தோம். வீசணும் ஊருக்குள்ளார இருந்தோமா. அங்கே இருக்கும் போது அங்கே வந்து பாத்ரூம்லாம் வீட்டில் கிடையாதுங்க. வீட்டில் பாத்ரூம்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அனுபவம் அங்கே தான். இருக்கும், பாத்ரூம் கிடையாது. குளிக்கிறதுக்கு தான் அதுவும் தொட்டிக்கு பக்கத்தில் பின்னாடி கதவை அடைச்சிக்கிட்டு தான் குளிக்கணும். வராண்டா மட்டும் ஏன் எட்டி பார்த்தாலும் தெரியும். சரிங்களா, காட்டு பக்கம் தான் போகணும். டாய்லெட்லாம் போகணும்னா அங்கே தான் போகணும். கருவேலங்காட்டு எல்லாருமே நண்டு சிண்டு ஆணு பெண்ணு எல்லாம் அங்கே தான் போகணும். அதுக்கு பக்கத்துலேயே தலைவர் வீடு. எனக்கு அவர் தான் ஓட்டு ஐடி வாங்கி கொடுத்தாரு, புரியுதுங்களா. அவர் வந்து பேசுவார். ஏன்னா கவிதா என்னம்மா, நான் வேலைக்கு போய் கோழி பணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வண்டி நிப்பாட்டினோடனே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளார போவேன், பால் வாங்க போவேன் சொசைட்டிக்கு. அப்போ வந்துட்டு என்னம்மா ஏதுமானு பேசினாரு, நம்ம பதில் சொல்லுவோம். ஒரு நாள் வந்து பெரிய கருநாகம் பாம்பு இந்த நாங்கள் இருந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த பக்கம், ஏன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் கருவேல மரம் தான் இருக்கும். நான் இது புஸ்ஸு புஸ்ஸுங்குது. நான் கரெக்டாக பாம்பு அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. எனக்கு சிந்தனைகள் ஜாஸ்தி. அப்படிலாம் குமிஞ்சா குமிஞ்சபடியே போவேன்.
புசு புசுங்குது. திரும்பி இந்த பக்கம் மரத்து பக்கம் பார்த்தா ஒன்று, இந்த பக்கம் பார்த்தா கருன்னு கிடக்குது. பாலை போட்டு கத்தி விறான்னு கத்தி அந்த பால் பீச்சிட்டு இருந்த அவருடைய அந்த என்னப்பா நான் இவ்வளோ இங்கே பாருன்னா டக்குன்னு அந்த அண்ணன் அடிச்சுட்டார். எதையும் யோசிக்காம அடிச்சு தூக்குன்னு எவ்வளோ பெருசு என் கை சோட்டுக்கு நல்லா நீளமாக கிடக்குது. தூக்கி கொண்டு போய் எல்லாம் எரிச்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாள்லயே இன்னொன்று வந்துச்சு தானே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் குளிச்சுட்டு இது பண்ணிட்டோம். உடனே அதுலேருந்து அந்த அண்ணா கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. எனக்கும் இன்னி வரைக்குமே என்கிட்ட யாராவது பேசுனா நான் நல்லா பேசுவேன். எனக்கு வந்து பேசுறது கேரக்டர் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக பேசுவேன், கோவமாக பேசுவேன். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா வந்து பேசும்போது ரேஷன் அந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் பண்ணும்போது அவர் தலைவராக நின்னார். அப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா தலைவராக நிப்பாட்டினாங்க. ஓட்டு வருமேன்னு அவரு பேசினார். நாங்கள் வந்து அவங்க வீட்டை தாண்டி தான் நாங்கள் காட்டு பக்கம் போகணும். நான் போனேன்னா யாராவது துணை கூட்டிகிட்டு போவேன், பிள்ளைங்களையோ இல்லை மாமியோ யாரையாவது கூப்பிட்டு போவேன். அப்படி இருந்துமே நான் தலைவர் கூட போய் படுத்துட்டேன் அப்படின்னு இவங்க அப்பா என்கிட்ட சொல்கிறா. அப்படி என்கிட்ட சொல்லி எங்கள் மாமியா கிட்ட ஏன் முருகேசன் கூட தான் பழக்க வழக்கம் இருக்குமோ, ஏன்னா அந்த பக்கம் தான் அவள் போகிறா. புத்தி உள்ளவனாக இருந்தால் எல்லாருமே அங்கே தானே ஆகியிருக்க போகிறாங்க, நம்ம அப்படி சொல்லலாமான்னு யோசிக்கல ஃபஸ்ட்டுங்க. அதுக்கு முன்னாடி அடி ஓத நம்ம படுக்கலைங்கிறதோட தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சந்தேகம் அங்கே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எங்கள் முரளி அண்ணா எல்லாரும் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பேசுனா என்கிட்ட அவள் பேச மாட்டேங்கிறா, அவனுங்ககிட்டலாம் பேசுகிறா. அப்போ அவனுங்களுக்குலாம் அவளை பிடிச்சிருக்கு போல அப்படிங்க. இவங்கெல்லாம் போய் மற்றவங்கிட்ட சொல்லும் போது உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிடுவா, நீ அவளை விட மூத்தவனா இருக்கா, 2 பேர்த்துக்கு கம்பேரிசன் பண்ணும்போது அவள் நல்லா இருக்கா, உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு சண்டை. நான் தாலியெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டேன். எனக்கு வேண்டாம், அப்போவே நான் தாலியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அது போச்சு. எங்கள் மாமியார் ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த ஆள் வருவான் போவான், புரியுதுங்களா? அந்த ஆள் வருவான் போவான், நைட்டு வந்து தங்குவான். அப்படி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட அண்ணன் தான் பேசுவேன். நான் சீலை கட்டிட்டு தாங்க வேலைக்கு போவேன். நான் சுடிதார் ரெகுலராக போட ஆரம்பிச்சேன். அப்போனா 2013-14 தான் நான் ரெகுலராக சுடிதார் போடவே ஆரம்பித்தேன். அதுவும் நான் பொய் சொல்லி தாங்க நான் சுடிதார் போடவே ஆரம்பித்தேன், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீலை தான் கட்டணும், இழுத்து சொல்லிட்டு இருக்கணும். நான் குளிச்சுட்டு வந்து இந்த ஆள் நைட்டு வந்துட்டான், காலையில் எழுந்திரிச்சு தான் போவான், காலையில் அதை சாப்பிட்டு தான் போவான். நாங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் துணி மாற்றிட்டு இருக்கேன். இவன் வந்து வெளியில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அதாவது வெயில் காலம் தான், அட்டையில் படுத்துவான், நான் மேலே படுத்துருப்பான், எப்படியோ நான் படுத்துவாங்களாம். நான் வந்து பெட்ரூமில் துணி மாற்றிட்டு இருக்கேன், இவன் உள்ளார படுத்துருக்கா. அந்த ஆள் வந்து பின்னாடி இப்படி கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் அது. ஆள் இப்படி பிடிச்சதில் இவங்க அப்பே வந்து பார்த்துட்டான். இவன் பிடிச்சிருந்தது இந்த சீலை வந்து இப்படி வந்துருச்சு. உடனே இவங்க அப்பா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு என்ன அடிக்கிறான், நீ அனுமதிக்காம அவன் வந்து கட்டி பிடிப்பானா அப்படின்னு. உங்க அம்மா ஒருத்தன் கூட படுக்கிறதுக்காக வந்தவன், நீ உங்க அம்மாவை கண்டிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அன்னைக்கு எனக்கு கேட்க தெரியலங்க, துப்பு இல்லை. ஆனால் நீ என்னை வந்து கேட்குற. எனக்கு அந்த பயத்தில் சத்தியமாக சொல்கிறேங்க, என் பிள்ளைங்க மேலாரியே, முருகன் மேலாரியே, என் குலதெய்வம் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி டேட் ஆகிட்டேன். அந்த பயத்தில் எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டேட் ஆகிட்டேன். அண்ணே வந்து சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, எனக்கு தெரியும் அவள் எப்படி டேட் ஆயிடுவான்னு. எனக்கு காலையில் நடந்த சம்பவம் அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான். காலையில் நடந்த சம்பவம் அப்படி, ராஜேந்திரன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொண்டாட்டியாக எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு உன்னை பிடிக்காது, உனக்கு எனக்கு பிடிக்காது, ஆனால் நீ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும். நான் ஒன்றுமே பேசலை, அமைதியாக அழுதுட்டு படுத்துட்டேன். காலையில் இருந்துச்சு நான் வாக்கில் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணுன்னு ஒன்று நான் வந்து சொல்லிட்டேன், தேவையில்லாமல் நீ என்கிட்ட வந்து பேசாத. அப்போ வந்து ரொம்ப எங்களுக்குள்ள தீவிரமாக ஆயிடுச்சு, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் 2011-12 சம்திங் முத்தக்காப்பட்டி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வேலை பார்த்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க, புரியுதுங்களா? அங்கே போய் கொஞ்ச நாள் வேலைக்கு கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் நின்றுட்டு எஜ்எல்டி ஸ்பின்னிங் மில்க் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். மாமியார் தான் சொன்னாங்க, நீ மில்லுக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கோழி பண்ணை வேலையை விட்டுட்டு நான் மில்லுக்கு போக ஆரம்பித்தேன். காலைல 5:45 6 மணிக்கு பஸ் வரும், திரும்ப சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் வருவேன். கம்பெனியில் ஃபோன் அலோடு கிடையாது, ஃபோன் வீட்டில் இருக்கும். வெயில் என் முகத்தில் படாது, நான் வெயிலை பார்க்க மாட்டேன். இப்படி தான் நடந்துச்சு ஒவ்வொரு நாளும். புதன்கிழமை வீக் ஆஃப். காலையில் வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் என் வேலையை செஞ்சுட்டு இவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நான் போகணும். இப்படியே போய்கிட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு சந்தேகம், மஞ்சள் போட்டு குளிக்கிற, எவன் கூட படுக்கிற,
என் பையன் கூட படுக்க மாட்டேங்கிற, எவன் கூட படுக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் பையனுக்கு பொண்டாட்டியாக இருந்தால் போதும், எனக்கு பணம் வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு நான் வாக்கில் கிளம்பி சேலம் போயிட்டேன். நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு எவன் கூட நீ போன, நீ இவன் கூட தான் போன, அது ஒரு பேர் பர்டிகுலராக, இவன் கூட தான் நீ போன.